எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க இது கொடுமையா இருக்கு, என்னை விட்டு பாருங்க, நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் டக்கு டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணி விடுறாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் நல்ல அருமையான பாசிட்டிவ் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் லாஸ்ட் 1 ஹவர்ல மிகப்பெரிய சரிவு. கடைசியில் பார்த்தா வெறும் 64 பாயிண்ட் தான் மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 64 பாயிண்ட் கடைசியில் பார்த்தா மறுபடியும் கரெக்டாக அந்த 2 days மூவிங் ஏவரேஜ் பக்கத்திலே இருக்கு. ஸோ 4 நாளாக அதை சுற்றியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னொரு 40 நாள் கூட இப்படியே ட்ரேட் ஆனாலும் பரவாயில்ல தான், மார்க்கெட்டில் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் கீழே மட்டும் போயிடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனசில் குண்டு போடுற ஆளுக்கு தான் இந்த ரஷ்யா. இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில 1000வது நாள் அப்படின்ற நாளா இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குண்டு போட்டு. இந்த சமயத்தில் என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, இது வரைக்கும் ரஷ்யா போய் அக்வஷன் பண்ணியிருக்கிற ஏரியாவில் இவங்க ஃப்ரீயாக மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போகிறவங்க சும்மா போக வேண்டியதானே. இந்த சமயத்தில் யூஎஸ் சமீபத்தில் என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரஷ்யாவுடைய நாட்டுக்குள்ளே போய் கூட எங்களுடைய மிசைல் அடிக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொளுத்தி போட்டு போயிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவி எடுத்துக்கிறது 20 ஜனவரி 2025 தான். அதுக்குள்ளே இத்தனை ஆக்கப்போரு. அப்படி அமெரிக்கா சொன்னதுனால அவங்களுடைய மிசைல்ஸ் அங்கே யூஸ் பண்ணிக்கிறதுனால ரஷ்யா முதல்ல என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நியூக்ளியர் இல்லாத நாடுகளில் நம்மளுடைய நியூக்ளியரை கொண்டே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் பவர்களோட நியூக்ளியர் இல்லாத நாடுகள் நம்மளுடைய நாட்டுக்குள்ளே மிசைல் அனுப்பும் பொழுது அப்போ அது நம்ம பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட நியூக்ளியர் இல்லைனாலும் நியூக்ளியர் வச்சு தாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றுறாங்க. இதுக்கு கிடைச்ச பரிசு தான் இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல 250 பாயிண்ட்டுக்கு மேல டாப்ல இருந்து கீழே கிடைச்ச கும்பா பரிசு. பாருங்க சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் எப்படி எல்லாம் மாறுதுன்னு. காலையில தான் அடடா நாளைக்கு லீவ் விட்டுட்டாங்களே, போச்சே மொமெண்டம் போச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, பரவாயில்ல நல்ல வேலை நாளைக்கு லீவு தான் அப்படின்ற மாதிரி மனசுக்கு இப்போ ஒரு ஆறுதலா இருக்கு. சமீபத்தில் சாயந்தரம் போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த LIC இந்தியா வெப்சைட் அப்படின்றதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது ஹிந்தியில் வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இப்போதைக்கு இங்கிலீஷில் மாறி இருக்கு. அதாவது பை டிஃபால்ட் ஹிந்தியில் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம போயிட்டு இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்ம போய் வேணுங்கிற லாங்குவேஜை நம்ம மாற்றி எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை நான் ஒரு நியாயத்துக்கு கேட்குறேன், இப்போ நம்ம போய் இந்த LICனுடைய எங்கே அவங்களுடைய அதிகமான பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் அவங்களுடைய அதிகமான பிஸ்னஸ் அதிகமாக பாலிசி அப்படின்றது போடுறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அப்படின்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 20%. அப்போ இவங்க தான் டாப்ல வர்றாங்க பாலிசி அதிகமாக போட்டு வச்சிருக்கிறது. அப்போ அவங்களுக்கு காமன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஈஸி கோயிங் லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் தான். அப்போ ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட் போடும்பொழுது ஒரு இங்கிலீஷில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீ ஹிந்தியில் வை, மராத்தியில் வை, குஜராத்தியில் வை, என்னத்தையோ வை, ஒரு காமன் லாங்குவேஜில் வச்சா தான் ஆகும். அது நல்லாவே தெரியும், நிறைய பேர்த்துக்கு ஹிந்தி தெரியாது. அப்புறம் எதுக்காக தேவையில்லாத ஒரு குழப்பம். அப்புறம் கடைசியில் இப்போ போய் எடுத்து பார்த்தா பை டிஃபால்ட் இங்கிலீஷில் தான் வருது. என்றைக்குமே தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்ல நியூட்ரலாக தான் இருக்கணும். இப்போ இந்த LIC இந்தியா அதில் போய் நிறைய பேர் பாலிசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன இது எங்கள் லாங்குவேஜுக்கான நாங்கள் போய் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நாங்கள் வேற பக்கம் பாலிசி மாற்றிக்கிறோம்னு அப்புறம் பாலிசி மாத்திரம் என்ன ஆகும், அப்புறம் அதில் வர்ற இன்கம் கம்மி தானே ஆகும். வேற ஏதாவது வெப்சைட்டுகள் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா அது தனி. தொழில் நடக்கிற இடத்துல எப்பவுமே நியூட்ரலாக தான் இருக்கணும். நண்பர்களே, இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய IPOக்கள் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா, NTPC கிரீன் எனர்ஜி IPO ஓப்பனாக இருக்கு. நவம்பர் 22 க்ளோசிங். இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த 108 ரூபா பிரைஸுக்கு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ல ஓரளவுக்கு நடந்துடுச்சா, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அவங்க சப்ஸ்கிரிப்ஷனுடைய டோட்டல், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லி அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னும் மற்றவங்கெல்லாம் மற்ற கேட்டகரியெல்லாம் அப்ளை பண்ணாங்க. ஆனால் ஈஸியாக பார்க்கும்பொழுது இது எப்படியும் எவ்வளவு இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக கேட்பாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா முதல் நாளே ஆல்மோஸ்ட் 0.36 பாதி கிணறு பக்கம் தாண்டிட்டாங்க. ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் மேல் நோக்கி இன்னும் பெருசாக ஏறி வரல. இப்போதைக்கு 1% தான் லிஸ்டிங் கெயின் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இன்னைக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல டாப் கெய்னரா வந்திருக்கிறது எம்என்டம் தான். 4% ஏறி இருக்கான். இதுல ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்க்க வேண்டியது இந்த வருண் பெவரேஜஸ் ஷேர் தான். ஏன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல இவனு ஒரு டாப் கெய்னரா வந்திருக்கான். இன்னைக்கு 3% ஏறி இருக்கான். நேத்து இவன் 6% ஏறி இருந்தான். ஆக மொத்தம் கடந்த 5 நாட்கள்ல பார்க்கும்பொழுது கொடுத்து வச்சவர்கள் அப்படின்ற மாதிரி 8% ஏறி வந்துருச்சு வருண் பெவரேஜஸ்.
ஸோ இந்த வருண் பெவரேஜஸ் ஷேர் பண்ண உருப்படியான ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கிளியர் பண்ணி ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்திருக்கான். 560 ரூபாயிலிருந்து இப்போ 630 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இதே மாதிரி மேல் நோக்கி வந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. எல்லாம் 5% ஏறினவங்க தான் இருக்காங்க. எஸ்கேஎஃப் இந்தியா, டிஐ இந்தியாலாம் வெறும் 5% கெயின். ஆனால் அதுவே ஸ்மால் கேப்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுலேயும் இந்த நியூ ஜென்லாம் நேற்று 14% என்னமோ இறக்கி விட்டான்னு நினைக்கிறேன் சமீபத்தில். இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா 6% ஏற்றி விட்டுருக்காங்க. இன்னுமே பல்வேறு பங்குகள் 7%, 8%லாம் ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் கிளியர் வின்னர் அப்படின்னு பார்த்தா யார் அதிகமாக சந்தோஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு தான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஆகட்டும், M&M ஆகட்டும், பெருவாரியான ஷேர்கள் பெருசாக ஏறல. அதே சமயம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல டாப் லூசர் யாருன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு 2.5% இந்த SBI லைஃப் இறங்கியிருக்கு. அதனால நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லையும் ஒன்றும் பெரிய இறக்கம் இல்லை. பெரிய இறக்கம் எதுல அப்படின்னா மிட் கேப்ஸ்ல தெர்மேக்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு 5% இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, நல்ல பிரபலமான பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹொனாசா பாவம் நேற்று 20% இறங்கி இன்னைக்கும் 10% இறங்கிட்டான். அப்போ 2 நாளில் 30% காலி. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடந்த 5 நாளில் மட்டும் 30% காலி. 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா இப்போ எடுத்து பார்த்தோம்னா வெறும் 70,000 ரூபா தான் கையில் இருக்கும். சுஸ்லான் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 5% அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கான். சமீபத்தில் தான் இந்த ஷேர் எந்த விலைக்கு ஹை வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85-90 ரூபா பக்கமெல்லாம் வந்திருக்கான். கீழே 54 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 62 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்ன ஒரு காரணம் அப்படின்னா திடீர்னு இவங்க மேலே போட்ட ஒரு சொல்லடி தான். மார்கன் ஸ்டான்லி அப்படின்றவங்க அவங்களுடைய ரேட்டிங் ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அப்பர் ஹிட் ஃப்ரீஸ் ஆகி 5% ஏறி இருக்கான். இதெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா, ஏறிச்சுன்னா மகிழ்ச்சி, அவங்க சொன்னாங்க ஏறிச்சு அப்படின்னா மகிழ்ச்சி. இறங்குச்சுன்னா அவங்க என்ன மறுபடி கீழே நின்று அந்த ஸ்டாக்கை பிடிச்சி ஓகே மேலே தள்ளுங்க அப்படின்னு பிடிச்சி அவங்க தள்ளி விட போகிறாங்களா? கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்றது மீடியாக்களை வந்துட்டு இருக்கு. PSU பேங்க்ஸ் 4 PSU பேங்க்ஸ் அதில் வந்து கவர்மெண்டோடைய ஸ்டேக் அதிகமாக இருக்கு. அதை வந்து ஒரு 25% பப்ளிக் ஹோல்டிங் அப்படின்னு மாதிரி கொண்டு வரணும். ஸோ அந்த கண்டிஷனை மீட் பண்ணுறதுக்காக இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, IOB, யூகோ பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லாம் மேபி கொஞ்சம் செல்லிங் வரலாம் எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்போ இந்த 4 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். இனி மேற்கொண்டு எப்படி மார்க்கெட் இந்த ஷேரினுடைய விலையில எடுத்துட்டு போறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இப்ப கீழே இறங்கி கிடக்கக்கூடிய 4 ஷேர்கள் எப்படியாவது மீண்டு எழுந்து வருவாயா தங்கமே அப்படின்ற மாதிரி பணம் போட்டவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த சாமான் கேப் அப்படின்ற ஒரு கம்பெனி, இதுக்கு முன்னாடி இதனுடைய பேர் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த ஷேரினுடைய விலை மறுபடி பழையபடி ஏறி வருமா? ஏன்னா கரெக்டாக இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்தில் எங்கே போய் கீழே விழுந்தானோ அங்கிருந்து 180 ரூபா வரைக்கும் ஏறி வந்தான் அந்த பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம். அதே மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. பேட் நியூஸ், அந்த பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணி 2 நாளாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுனால இவனும் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை பேட் நியூஸ் இவன் அப்சர்வ் பண்ணி இப்போ 150 ரூபாயிலிருந்து பழையபடி 180 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாதி கிணறுல இருக்கு, மறுபடியும் இந்த பக்கம் போகுமா அல்லது அந்த பக்கம் போகுமா அப்படின்ற மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் இந்த ஐநாக்ஸ் இந்தியா அப்படின்ற ஷேர், அவனு அதே மாதிரி அந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு நல்ல ஃபால், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெக்கவரி, மார்க்கெட் ப்ளஸ் ஆனங்காட்டி இப்போவுமே அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் அந்த லெவலுக்கு கீழே போகாமல் மறுபடியும் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இவனும் மேல் நோக்கி வருவானா, ஒரு 20% ஏறி வருமா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மாருதி அப்படின்ற ஷேரில் என்ன சாதாரண ஷேரா? ஆனால் இப்போதைக்கு பிடிச்சி பாலும் கிணத்துல தள்ளி விட்டாங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படின்ற மாதிரி பாவம் கீழ் நோக்கி இருக்கு. 11,000 ரூபாயில் இருக்கு. அதனுடைய ஹை 13,500 வரைக்கும் இருக்கு. இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்கிற டிசைர் அப்படின்றது நல்லா இருக்கு, நல்ல மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த நியூஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த 6 மாதங்களில் பழையபடி மேல் நோக்கி ஏறி 13,000 வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்த யூனோமிண்டா அப்படின்ற ஷேர், அவனு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இவனையும் சேர்த்திக்கணும் அப்படின்ற மாதிரி சமீபத்தினுடைய 21 டேஸ் மூவிங் ஆவரேஜை பல முறை முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் எப்பவுமே அந்த கரடிகள்னால அதை கீழ் நோக்கி கொண்டு வரவே முடியல. ஓம் சண்டா அப்படின்னு யாரோ மந்திரம் போட்டாங்க போல. ஸோ அந்த யூனோமுண்டா சமீபத்தில் 925லேருந்து 1040 வந்துட்டான். தொடர்ந்து முன்னேறி அது ஒரு 1200 ரூபா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு விடுமுறை,
அதனால நம்ம எல்லாரும் இரவு சந்திப்போம். எப்படியோ இந்த ரஷ்ய பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சுட்டோம் பாருங்களேன். கால சூழ்நிலைகள் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதே மாதிரி வீழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நம்ம ஷேர் மார்க்கெட் ரொம்ப வேகமா ஒரு 2-3 நாளுக்குள்ள கீழே விழுந்துட்டு அப்புறம் மெதுவா ஏறினாலும் சந்தோஷம் தான், அல்லது இங்கிருந்தே திரும்பினாலும் சந்தோஷம் தான். ஆனா நீட்டி மட்டும் படுத்துடக்கூடாது. நாளை இரவு சந்திப்போம் நண்பர்களே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.